அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லயும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி உங்களை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள்லயும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 52வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கண்ணு தெரியாத ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. அவன் என்ன விசுவாசித்தான் என்று சொன்னால், அதற்கு முன்பு போடப்பட்டிருக்கிற வசனத்துல இயேசு அவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு அவனை அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை அழைத்த உடனே அவன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவின் இடத்துல போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை பார்வை இல்லாதவர்களுக்கு என்று சொல்லி அன்றைக்கு அந்த தேசத்துல கொடுக்கப்பட்ட அடையாளம் பார்வை இல்லாதவர்களுக்கு என்று சொல்லி ஒரு உடை அணிந்திருப்பார்கள். அவங்க என்ன பண்ணக்கூடாது, ரோட்டில் எல்லா இடங்களிலும் போகக்கூடாது. அந்த உடையை பார்த்தாலே இவங்க பார்வை இல்லாதவர்கள் என்று சொல்லி மக்கள் எல்லாம் அவர்களை அறிந்து கொள்ளும்படியாக அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருந்தாங்க. இயேசு அவனை கூப்பிடுகிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு கண் பார்வையற்றவன் என்கிறதான அந்த அடையாளத்தை, இருந்த உடைய, அந்த நாட்டில் அந்த மக்கள் கொடுத்திருந்த அந்த அடையாளத்தை அவன் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவின் இடத்துல போகிறான். ஏன்னா, நான் இயேசு கிட்ட போறேன், இனி எனக்கு இந்த பார்வையற்றவன் என்கிறதான அடையாளம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவருடைய மகிமையை காண்பீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். ஆகையினால இந்த நாளில் ஆண்டவரை முழுமையாக விசுவாசிங்க. இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு, நான் ஆண்டவர்கிட்ட வருகிறேன், நிச்சயமா ஆண்டவர் 100க்கு 100% என்னை விடுதலையாக்க, என்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நீங்க ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த வசனத்தின்படி, உடைய விசுவாசத்தின்படி நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய், ரட்சிக்கப்பட்டாய், விடுதலையானாய் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே விசுவாசித்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.